ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பொண்ணு கையில ஃபைல் வச்சுட்டு அழுதுகிட்டே வந்து ஸ்ருதிஹாசன் பேசும்போது ஸ்ருதிஹாசன் மேபி அவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, இல்ல ஒரு ரூம்மேட்டா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு கொலீக்ஸா இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது ஓகே, இதை நம்ம பெரிய இடத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லுவோம், இதை சொன்னா தான் வந்து மற்ற நல்லதெல்லாம் நடக்கும் ஸ்ருதிஹாசன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது நாகார்ஜுனா டீமுக்கு தெரிஞ்சு பேட் பாய்ஸ்லாம் கொண்டு வந்து பேடா ஒரு வேலை பார்த்து அதான் நம்ம லோகேஷன் ஸ்டைல்ல அப்படின்னு அந்த பொண்ணை போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இந்த மேட்ரு ரிவீல் ஆகல, ஸ்ருதிஹாசனுக்கும் இது தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு யாரு நம்மளோட நாகார்ஜுனா அவங்களோட கேங் எல்லாமே சேர்ந்து ஸ்ருதிஹாசன் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. அங்க போகும்போது தான் சத்யராஜ் அவங்கள பாதுகாத்துட்டு சத்யராஜோட மேபி சத்யராஜ் பொண்ணா இருந்திருக்கலாம் ஸ்ருதிஹாசன் அவங்க பொண்ணா இருக்கும்போது என்ன அப்படின்னா ஓகே என் பொண்ணை அட்டாக் பண்ண வரீங்களா, நான் அட்டாக் பண்றேன்னு இறங்கி அட்டாக் பண்ணும்போது சத்யராஜுக்கும் தேவாவுக்கும் ரொம்ப நாள் பகையாகி இந்த மேட்ரு தெரிஞ்சு தேவா ஐயோ என் நண்பனுக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு உள்ள வரும்போது சத்யராஜ் இறங்கி நீ எல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாது, நானே இதை டீல் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்ற விதமா இருக்கட்டும், அது நம்ம ஃப்ரேம்ல பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சத்யராஜ் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல, ஏன்னா அந்த ஃபைல் ஒன்று வச்சிருப்பாப்புல, மேபி அது வந்து ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜ்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் மேல இடத்துல சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த ஃபைலை வச்சுட்டு சண்டை போடுற சீனா கூட அது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சத்யராஜ்லாம் சண்டை போட்டு வரும்போது அவரால் பண்ண முடியாது. சத்யராஜையும் மேபி சுத்து போட்டதுக்கப்புறம் சத்யராஜ் சொல்லியிருக்கலாம் ரொம்ப நாளாக ஒருத்தன் ஆஃப்லைனில் போட்டு வச்சிருக்கேன், அவனை தேவையில்லாமல் ஆன்லைன் வர வச்சிடாத அப்படின்னு ஹை பேத்துறாப்புல. அதுக்கப்புறம் சத்யராஜோட தோல்வி முடிஞ்சிருது. அந்த இடத்துல தான் வந்து ஸ்ருதிஹாசன் நிறைய